கரப்பம்பூச்சி தலைவர் அபிஜித்துக்கு தான் இந்த வீடியோ. உனக்கு இது புரியலன்னா பரவாயில்ல, டிரான்ஸ்லேட் பண்ணி பாரு, உனக்காக மட்டும்தான் அந்த வீடியோ. சோ நீ என்ன சொல்லியிருக்க, தமிழ்நாட்டோட பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின். நீ பார்த்த எங்க ஊருக்கு நீ எப்ப வந்த, தமிழ்நாட்டுக்கு நீ எப்ப வந்த, தமிழ்நாட்டுல வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்த, தமிழ்நாட்டுல எப்ப ஓட்டு போட்ட, ஒரு ஓட்டு உரிமை கூட இல்லாத நாய் நீ தமிழ்நாட்டுல எந்த சிஎம் வரணும் நீ முடிவு பண்ணுவியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? தமிழ்நாட்டு மக்களை பத்தி உனக்கு தெரியுமா? எங்க கஷ்டங்களை அனுபவிக்காதவனுக்கு எங்க நாட்டுக்கு எந்த சிஎம் வரணும்னு முடிவு பண்ற தகுதி எப்படி வரும்? என் நாட்டுல எத்தனை கனிம வளங்கள் போயிருக்கு, நாட்டு மக்களோட அடிப்படை வசதிகள் கூட இல்லாம, ஒரு பஸ் வசதி, ஒரு பாத்ரூம் வசதி, ஒரு ரோடு வசதி கூட இல்லாம இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்கு, ஏதாவது உனக்கு தெரியுமா? இந்த அளவுக்கு எங்க தமிழ்நாட்டை வந்து ஒஸ்டரா வச்சிருந்த முதலமைச்சர் தான் அவரு. அவரை போயிட்டு பெஸ்ட் சிஎம் சொல்லிட்டு நீ எப்படி அவார்டு கொடுப்ப? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். நீ வந்து நீட்டுக்காக போராட்டம் பண்ணிருக்கலாம், மாணவர்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணிருக்கலாம், அதுக்காக எல்லா இடத்துலயும் நீ பேசிருவியா? எல்லாத்துக்கும் உனக்கு தகுதி வந்துருச்சா? யார் சொன்னா? உன் மாநிலத்துல ஒரு பிரச்சனைங்கும் போது நீ போராடி ஜெயிச்ச. எங்க நாட்டுக்கு, என் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது மக்கள் நாங்கெல்லாம் மொத்தமா போராடி ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கோம். உன் வெற்றியை விட எங்க வெற்றி பெருசு. சோ எங்க கிட்டலாம் நீ வராத. உனக்கான லிமிட் ஏதோ அதுல இருந்துக்கோ. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி உனக்கு ஆசையா இருக்கு அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் சி அப்படின்னு தூக்கி போட்ட அந்த வடைய எந்த காக்கா தூக்குனா எங்களுக்கு என்ன? தூக்கிட்டு போ சிஎம்மாக்கு, பிஎம்மாக்கு. உன் மாநிலத்துல உனக்கு பிடிச்சிருந்தா, உன்னால முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தா அதை பண்ணு. அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இப்படிதான் இருக்கணும், இவங்க தான் இப்படி அப்படின்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. சரியா?